தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பிறந்தநாள் விழாவிற்கு நடிகர் தனுஷ் பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருப்பது இன்றைக்கு பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் ஒரு சிறப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாக இருந்து வருகிறது. நடிகர் தனுஷ் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகள் ஐஸ்வர்யா அவர்களும் திருமணம் நடந்து சிறப்போடு வளர்ந்து 2 குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆன பிறகு அவர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்று இன்றைக்கு விலகிவிட்டார்கள். அப்படி விலகிய நிலையிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்தை பதிவிட்டிருக்கிறார் திரு தனுஷ் அவர்கள் என்று சொல்லுகின்ற போது எல்லோருமே பாராட்டுகிறார்கள். இவர் எக்ஸ் தல பகுதியிலே ஹாப்பி பர்த்டே டு ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் மாஸ் மற்றும் ஸ்டைல் மறு உருவமான எனது தலைவர் என பதிவிட்டுள்ளார். எனது மாமா என்று பதிவிட்டால் அது தவறாக போய்விடுமோ என்ற உருக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வர்ணித்து சூப்பர் ஸ்டார் மாஸ் மற்றும் ஸ்டைல் மறு உருவமான எனது தலைவர் என பதிவிட்டுள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி ஐஸ்வர்யாவிடம் இருந்து விவாகரத்து பெற்றுவிட்டாலும் ரஜினி மீது அவர் வைத்திருக்கும் அன்பும் பாசமும் தன்னுடைய நடிப்பு ஸ்டைலுக்கும் தன்னுடைய வார்த்தை வேகத்திற்கும் உறுதுணையாக ஊண்டுதலாக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய திரைப்படங்களிலே ரஜினிகாந்தினுடைய அந்த சாயலும் அந்த ஸ்டைலும் அந்த நடிப்பும் பல படங்களில் நாம் பார்த்திருக்கலாம். பல படங்களில் தனுஷனுடைய ஸ்டைல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஸ்டைலை போல இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் மிஸ்டர் பாரத். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சத்யராஜும் இணைந்து தந்தையும் மகனுமாக நடித்திருப்பார்கள். அதில் ஒரு பாடல் ஒன்று வரும், என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்ற இந்த பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சத்யராஜும் இணைந்து ஸ்டைலாக இருவரும் நடிப்பில் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள். அதை போல திருவிளையாடல் என்ற ஒரு திரைப்படம். இதில் தனுஷ் அவர்களும் திரு பிரகாஷ் ராஜும் அதே பாடல் என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா என்ற பாடலில் இருவரும் இணைந்து நடித்திருப்பார்கள். அந்த பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அதே ஸ்டைல், அதே நடிப்பு, அதே நடனம், அதே பாவனையை காட்டியிருப்பார் தனுஷ். ஆக தனுஷ் அந்த விசுவாசத்தோடு தன்னுடைய மனைவியினுடைய அப்பா முன்பு இன்றைக்கு இல்லை என்பதால் தலைவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று வாழ்த்துக்களை சொல்லியிருப்பது இன்றைக்கு ஊடகத்திலே அது ஒரு செய்தியாக ஒரு வைரலாக வருகிறது என்பது பலரும் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது என்று தெரிவித்து இந்த வகையில் அனைவரும் தனுஷை பாராட்டுகிறார்கள். எப்படி இருந்தபோதும் தன்னுடைய ஆசானாக குருவாக நடிப்புக்கு ஒரு இலக்கணம் வகுத்து தந்த நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார் என்பதை அவர் மறக்காமல் நினைவுபடுத்தியிருக்கிறார் என்று போற்றுகிறார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ரவியோடு சென்னையில் இருந்து இந்த தகவலை தந்ததாக
நமது சிறப்பு செய்தியாளர் தொகுப்பாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தந்து சிறப்பாக நேர்த்தியாக எதை எதை எடிட்டிங் பண்ண வேண்டுமோ, எதை புகுத்த வேண்டுமோ, தொகுத்த வேண்டுமோ என்று போட்டு சிறப்பாக செய்தியை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட செய்தியை பார்த்து மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் பார்ப்பதற்கு இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் பகுதியிலே NMTV பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் பார்க்கலாம் என்று தெரிவித்து இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து எங்களுக்கு நீங்கள் கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே சொல்லுங்கள் என்று கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்